Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கிரேவியில் இது போல் மசாலா பவுடரை அரைச்சி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நமக்கு ப்ரௌனாக வதங்கி வரணும் இந்த அளவுக்கு. இப்போ இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன மசாலா பவுடர் அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி தீஞ்சு போகாமல் நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இது வறுத்து அரைக்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி பார்க்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது வதங்கட்டும். இதுக்காக 1/2 கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்து அலசி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. மட்டன் ஆட் பண்ணி நம்ம ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதிலே வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு அந்த கலரே சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வறுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற போல் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கும் போதே எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்க சோம்பும் பெப்பரும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி 7 விசில் விட்டேன். நீங்கள் வாங்குகிற மட்டனுக்கு ஏற்றா போல் விசில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மசாலா பொருட்களை ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். அதாவது கொஞ்சமாக பட்டை, ஸ்டார் ஃப்ளவர், ஒரு ஏலக்காய், கிராம்பு 2, கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணி தாளித்து நம்ம மட்டனோட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா ஆரம்பத்தில் நீங்கள் தாளித்து அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பட் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டோம்னா அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும். இப்போ நம்மளோட கிரேவி திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்காக தனியாக மட்டன் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது போல் சிம்பிளான வறுத்து அரைச்ச மசாலா பவுடரை ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சமாக மசாலா பொருட்கள் தாளித்து ஆட் பண்ணுங்கள். இது கடைசியாக இது போல் 2 ஸ்டெப்பும் நீங்கள் செஞ்சிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஆட் பண்ணுற உப்பு, காரம், மசாலா பொருட்கள் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு டேஸ்டியாக வரணுன்னா ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.